First sum, find the coordinates of the point which divides the line segment joining the points A of 4, -3 and B of 9, 7 in the ratio 3:2. ஸோ A, B அப்படின்னு ரெண்டு பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்ட்டை வந்து ஒரு பாயிண்ட் வந்து 3:2 அப்படின்ற ரேஷியோவில் பிரிக்குது. இப்போ நம்ம Pன்ற பாயிண்ட் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். பை செக்ஷன் ஃபார்முலா P of x comma y equal to m x2 plus n x1 by m plus n comma m y2 plus n y1 by m plus n. ஸோ இந்த ஃபார்முலாவில் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இந்த P of x comma yன்ற பாயிண்ட் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் பார்த்தோன்னா x1 equal to 4, x2 y1 equal to -3, x2 equal to 9, y2 equal to 7, m equal to 3, n equal to 2. ஸோ இந்த வேல்யூஸ்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எழுதிட்டோம்னா இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இப்போது P of x, y என்னன்றதை பார்க்கலாம். mோட வேல்யூ 3 into 9 plus 2 into x1 ஓட வேல்யூ 4 by m plus n. m plus n னா 3 plus 2 வரும். 3 plus 2 comma m y2, m 3, y2 7 plus n y1, n ஓட வேல்யூ 2, y1 ஓட வேல்யூ -3 by m plus n 3 plus 2 equal to 3 9s are 27 plus 2 4s are 8 by 3 plus 2 ஓட வேல்யூ 5 comma 3 7s are 21 plus 2 into -3 இருக்குது. ஸோ -6 by 3 plus 2 ஓட வேல்யூ 5 equal to 27 plus 8 ஓட வேல்யூ 35. ஸோ 35 by 5 comma 21 minus 6 ஓட வேல்யூ 15. ஸோ 15 by 5. இப்போ இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணுறோம். ஸோ 5 1s are 5, 5 7s are 35, 5 1s are 5, 5 3s are 15. அப்போ P of x, y equal to 7, 3. Second sum, in what ratio does the point P of 2, -5 divide the line segment joining A of -3, 5 and B of 4, -9. ஸோ ஒரு லைன், அந்த லைன் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா AB அப்படின்ற ரெண்டு பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுறதுனால ஃபார்ம் ஆகுது. அதில் சென்டர் பாயிண்ட், அதாவது மிட் பாயிண்ட் வந்து 2, -5 கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த 2, -5ன்ற பாயிண்ட்டு இந்த ஏபின்ற பாயிண்ட்டை ஜாயின் பண்ணும்போது ஃபார்ம் ஆகிற லைனில் என்ன ரேஷியோவில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ A of -3, 5 இதுதான் x1 y1. ஸோ x1 equal to -3, y1 equal to 5. B of 4, -9 இதுதான் x2 equal to 4, y2 equal to -9. அடுத்தது P of 2, -5 இதுதான் P of x, y. இப்போ நம்ம ரேஷியோ என்னன்றதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு செக்ஷன் ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். பை செக்ஷன் ஃபார்முலா P of x, y equal to m x2 plus n x1 by m plus n, comma m y2 plus n y1 by m plus n. இப்போ இதில் எம்மோட வேல்யூ என்னோட வேல்யூ என்னன்னு தெரியாது. ஸோ என்ன அப்படியே வச்சுட்டு x1 y1, x2 y2, xy இதுக்கான வேல்யூஸ் என்னன்றதை நம்ம எழுதிடலாம். ஸோ P of x, y ஓட வேல்யூ 2, -5 ஈக்குவல் டு m x2 ஓட வேல்யூ 4 plus n x1 ஓட வேல்யூ -3 by m plus n, comma m y2 ஓட வேல்யூ -9 plus n y1 ஓட வேல்யூ 5 by m plus n, which is equal to 4 into m 4m, n into -3 -3n by m plus n, comma m into -9 -9m plus n into 5 5n by m plus n.
இப்போது இதை பார்த்தோன்னா இது எக்ஸ் கோஆர்டினேட், இது ஒய் கோஆர்டினேட். அதே மாதிரி இதில் இது எக்ஸ் கோஆர்டினேட், இது ஒய் கோஆர்டினேட். இப்போ இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கணும். அதாவது எக்ஸ் கோஆர்டினேட் மட்டும் எடுத்துக்கணும், இல்லை ஒய் கோஆர்டினேட் மட்டும் எடுத்துக்கணும். இப்போ நான் எக்ஸ் கோஆர்டினேட் மட்டும் எடுத்து ஈக்குவேட் பண்ண போகிறேன். 4m minus 3n by m plus n equal to 2 அப்படின்னு ஈக்குவேட் பண்ணுறேன். இப்போ இந்த m plus n வந்து ஆப்போசிட் சைட் போயிடும். ஸோ 4m minus 3n equal to 2 into m plus n, which is equal to 2 into m 2m plus 2 into n 2n. 4m minus 3n equal to 2m plus 2n. இப்போ m வந்து ஒரு சைட்லேயோ n ஒரு சைட்லேயோ கொண்டு வந்துடலாம். அப்போ 4m இங்கே ப்ளஸ் 2m வந்து ஆப்போசிட் சைடு வரும்போது மைனஸ் 2m ஈக்குவல் டு இங்கே 2n இருக்குது. இந்த பக்கம் இருக்க மைனஸ் 3n ஆப்போசிட் சைடில் வரும்போது ப்ளஸ் 3n. 4m மைனஸ் 2m ஓட வேல்யூ 2m ஈக்குவல் டு 2n ப்ளஸ் 3n ஓட வேல்யூ 5n. இப்போது என்ன பண்ணுறோன்னா mn ஒரு சைடுக்கு கொண்டு வந்துடலாம். அதாவது m இது வந்து ப்ராடக்டில் இருக்க இந்த எண்ணை வந்து ஆப்போசிட் சைடுக்கு வரும்போது டிவிஷனாக மாறிடும். ஸோ m/n வந்துடும். இங்கே 5 இருக்குது. இங்கே ப்ராடக்டில் இருக்க இந்த 2 வந்து ஆப்போசிட் சைடில் வரும்போது டிவிஷனாக மாறிடும். ஸோ 5/2ன்னு மாறிடும். அப்போது m/n அப்படின்ற ரேஷியோ என்னென்னா 5:2. Third sum. Find the coordinates of a point P on the line segment joining A of 1, 2 and B of 6, 7 in such a way that AP equal to 2/5 AP. இப்போ ஒரு லைன் வந்து லைனில் A, B அப்படின்ற 2 பாயிண்ட் ஜாயின் பண்ணுறதுனால ஃபார்ம் ஆகுது. இதில் வந்து Pன்ற பாயிண்ட் இருக்குது. அதோட கோஆர்டினேட் என்னன்றதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ x, y, P of x, y என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே ரேஷியோக்கு AP ஈக்குவல் டு 2/5 AB அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம ரேஷியோ என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் ஏபி இருக்கு இல்லையா, இந்த ஏபிக்கு பதிலாக கீழே வந்து டினாமினேட்டில் 1 இருக்கிறதா அர்த்தம். இதை வந்து நம்ம ஆப்போசிட் சைடுக்கு அனுப்ப போகிறோம். அப்போது ஏபி பை ஏபி அப்படின்னு வந்துடும் ஈக்குவல் டு 2/5. அதாவது ஏபி இஸ் டு ஏபி ஈக்குவல் டு 2:5. ஸோ இதுதான் ரேஷியோ 2:5. அதாவது ஏலேருந்து பிக்கான வேல்யூ 2, ஏலேருந்து பிக்கான வேல்யூ 5. இப்போ இதை வச்சு நம்ம பீன்ற பாயிண்ட்டோடைய கோஆர்டினேட்ஸ் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ பை செக்ஷன் ஃபார்முலா P of x, y equal to m of x2 plus m x1 by m plus n, my2 plus ny1 by m plus n. இப்போ இதில் x1 equal to ஏன்ற பாயிண்டில் இருக்க xோட வேல்யூ 1, y1ஓட வேல்யூ 2. அதே மாதிரி x2 equal to 6, y2 equal to 7, m equal to 2, n equal to 5. இப்போ P of x, y என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு m ஓட வேல்யூ 2, x2 ஓட வேல்யூ 6 ப்ளஸ் n x1, என்னோட வேல்யூ 5, x1 ஓட வேல்யூ 1 பை m ப்ளஸ் n 2 ப்ளஸ் 5, கம்மா m ஓட வேல்யூ 2, y2 ஓட வேல்யூ 7 ப்ளஸ் ny1, என்னோட வேல்யூ 5, y1 ஓட வேல்யூ 2 பை m ப்ளஸ் n, அதாவது 2 ப்ளஸ் 5, which is equal to 2 6 are 12 plus 5 1s are 5 by 2 plus 5 oda value 7, comma 2 7s are 14 plus 5 2s are 10 by 2 plus 5 oda value 7, which is equal to 12 plus 5 oda value 17. So 17 by 7, comma 14 plus 10 oda value 24, 24 by 7.